சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். அப்பாடா, எத்தனை காலத்துக்கு பிறகு இதை கேட்கிறோம் சொல்லி நிறைய சூரிய விளையாட்டு ரசிகர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இனி தனியான கோலாகலமான கொண்டாட்டமாக இருக்கும். காரணம், இன்றைய நாளை பொறுத்தவரையில் புத்தம் புதிதாய் மீண்டும் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறது. கிரிக்கெட் மீண்டும் வழக்கத்துக்கு திரும்புகிறது. சர்வதேச கிரிக்கெட் ரசிகர்கள் அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் தொடர் இன்றைய நாள் முதல் ஆரம்பிக்க போகிறது என்பது முக்கியமானது. இத்தனை காலம் காத்திருந்தோம். கோவிட்-19 முடக்கத்துக்கு பிறகு இந்த போட்டிகளை பார்க்கவே முடியாமல் போனது, இது பற்றி அறிந்து கொள்ளவே முடியாமல் போனது என்பது பல பேரின் ஒரு கவலையான விடயம். இன்றைய தினம் சதம்டனில் சரித்திரம் மீண்டும் திரும்புகிறது. இரண்டு விதத்தில் இந்த போட்டி மிக முக்கியமானதாக அமைய போகிறது. மேற்கு இந்திய தீவில் இங்கிலாந்து மண்ணில் சந்திக்கிறது. ஒன்று, கோவிட்-19க்கு பிறகு இடம்பெற போகின்ற முதலாவது கிரிக்கெட் தொடர். இரண்டாவது, எந்த சாம்ராஜ்யம் அடிமை வணிகத்தை முதன்முறையாக மிக பிரம்மாண்டமான அளவில் கொண்டு போறதோ, எந்த சாம்ராஜ்யம் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று தங்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு உலகத்தில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட நாடுகளை தன்னுடைய கொலனித்துவ கட்டுப்பாட்டிலே வைத்திருந்ததோ, அதே பிரித்தானியாவில் வைத்து பிளாக் லைவ்ஸ் மேட்டர், கருப்பின மக்களின் வாழ்க்கை மிக முக்கியமானது என்ற லோகோவை தங்களுடைய ஆடையிலும் அணிந்து கொண்டு இங்கிலாந்து அணி விளையாடுவதற்கு சம்மதித்திருக்கிறது இன்றைய நாளில் என்பது மிக பிரம்மாண்டமான மனிதத்தின் மிகப்பெரிய உச்சகட்ச புரட்சி என்பது மட்டும் நிச்சயமான விடயம். மேற்கிந்திய தீவில் இந்த லோகோவை அணிந்து இன்றைய தினம் ஆடப்போகிறது என்று சொல்லி சொன்னவுடன் இங்கிலாந்தும் அதற்கு ஆதரவு தெரிவித்து தாங்களும் இதை அணிந்து புறப்பட போகிறோம் என்று சொல்லி குறிப்பிட்டிருப்பது உலகத்தின் மிக முக்கியமான மாற்றத்துக்கான முதலாவது அடிப்படையாக அமைய போகிறது. எனவே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இரண்டு கிரிக்கெட் அணிகளுக்கு சொல்லிக் கொள்வோம். டுகெதர் த்ரூ திஸ் டெஸ்ட் என்று சொல்லி இங்கிலாந்து கிரிக்கெட் சபை இந்த டெஸ்ட் போட்டிகளுக்கான தங்களுடைய சுலோகத்தை வழங்கி இருக்கிறது. நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த டெஸ்ட் என்று வரும்போது அதில் இரண்டு பொருள் இருக்கும் இல்லையா? ஒன்று சோதனை காலம் என்று வரும், இன்னும் ஒரு டெஸ்ட் போட்டி என்று வரும். இரண்டுக்குள்ளே நுழைந்து செல்ல போகிறோம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நாளில் இந்த இங்கிலாந்து மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான போட்டி இலங்கை நேரப்படி பிற்பகல் 3:30 ஆரம்பிக்க போகிறது. இங்கிலாந்து அணியில் இன்னும் ஒரு சரித்திரபூர்வமான மாற்றம். அண்மை காலமாக குழப்படிகார பையனாக கருதப்பட்ட பென் ஸ்டோக்ஸ் முதல் தடவையாக தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்பது கவனிக்கக்கூடியது. இந்த நாளில் ஆடப்போவதில்லை வழமையான அணித்தலைவர் ஜோ ரூட். இதன் காரணமாக பென் ஸ்டோக்ஸ் தன்னுடைய ஒற்றை டெஸ்ட் போட்டியில் தலைமை தாங்க போகிறேன் என்று சொல்லி இருக்கின்றார். அது ஒற்றை டெஸ்ட் போட்டியா இன்னும் தொடர்ந்து வரும் காலத்தில் நீடிக்கவா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே வேளையிலே இங்கிலாந்தின் முன்னாள் வீரர்கள் 2 பேர் இதிலே சம்பந்தப்பட இருக்கின்றார்கள் என்று நம்பப்படுகின்றது. நடுவர்களாக ஒருவர் இன்றைய நாளில் நடுவராக இருக்க போற ரிச்சர்ட் இல்லிங்வர்த் 1992 ஆண்டு உலகக்கிண்ண இறுதிப் போட்டியிலும் ஆடியவர். இன்னும் ஒருவர் முன்பு இங்கிலாந்து அணிக்காக முதல் தர போட்டிகளில் ஆடிய அலெக்ஸ் வாஃப் அநேகமாக இன்றைய தினம் மேலதிக நடுவராக இவர் கடமையாற்றுவார் என்று நம்பப்படுகிறது. அதுபோல போட்டி தீர்ப்பாளர் கிறிஸ் ப்ரோட், முன்னாள் இங்கிலாந்து அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். அதுபோல இங்கிலாந்து அணியின் ஆடி வருகின்ற ஸ்டூவர்ட் ப்ரோடின் தந்தையாரும் இன்றைய தினம் இவர் போட்டி தீர்ப்பாளராக இருக்க போகிறார். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு 2002 ஆண்டுக்கு பிறகு இன்றைய தினம் உள்ளூர் நடுவர்கள், அதாவது போட்டியை எந்த நாடு நடத்துகின்றதோ அந்த நாட்டின் நடுவர்களை இன்றைய நாளில் நடுவர்களாக இருக்க போகின்றார்கள். காரணம், இந்த கோவிட்-19 இத்தனை சோதனைகளை கொண்டு வந்து இதிலும் ஒரு சோதனையை கொண்டு வந்திருக்கிறது என்பது முக்கியமானது. மேற்கிந்திய தீவுகளின் அணித்தலைவர் ஜேசன் ஹோல்டர் மிகுந்த உற்சாகமாக தங்களது அணி இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். எந்த விதமான சோதனைகள் இருந்தாலும் அத்தனையும் கடந்து நாங்கள் விளையாடுவதற்கு தயாராக வந்திருக்கிறோம். இங்கே முக்கியமானது கிரிக்கெட் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் என்று சொல்லி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதுபோல உலக நாடுகளை பொறுத்தவரையில் இந்த நாடுகள் அனைத்தும் மிக அவதானமாக கவனிக்கப் போகின்றன. இந்த கோவிட்-19க்கு பிறகு ஐசிசியினால் கொண்டு வந்த ஏராளமான பரிந்துரைகள், புதிய நிபந்தனைகள் ஆகியன இந்த நாளில் எவ்வாறு கடைபிடிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதெல்லாம் வழக்கத்துக்கு கொண்டு வர கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் என்ற நாளில். அதாவது நாங்கள் உமிழ்நீரை பயன்படுத்த முடியாத வேகப்பந்து வீச்சாளர்கள், அதுபோல வழமையான கட்டிப்பிடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது பொதுவாக இந்த நாளில் வழக்கத்துக்கு வராது. அதுபோல வீரர்களுக்கு இடையிலான சமூக இடைவெளி அணியில் மட்டும், அதாவது போட்டி நடைபெறுகின்ற மைதானத்தில் மட்டுமல்ல, டிரெஸ்ஸிங் ரூமிலும் இங்கே பின்பற்றப்பட வேண்டும். சுகாதார நடைமுறைகள் நிச்சயமாக இருக்கும். இன்னொரு பக்கம் தற்செயலாக கோவிட்-19 இந்த கன்கஷன் சப்ஸ்டிடியூட் எவ்வாறு கொண்டு வரப்பட்டதோ, தலையில் பந்துபட்டால் அவர்களுக்கு பதிலாக பிரதிகட்டு வீரரை கொண்டு வருகின்ற நடைமுறை எவ்வாறு வந்ததோ, அதுபோல தற்செயலாக விளையாடிக் கொண்டிருக்கிற வீரர்களில் யாராவது ஒருவருக்கு கோவிட்-19 தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு பதிலாக மாற்று வீரரை கொண்டு வருகின்ற நடைமுறையும் வழக்கத்துக்கு வரப்போகிறது. மேற்கிந்திய தீவில் இன்றைய தினம் தங்களுடைய வழமையான 4 வேகப்பந்து வீச்சாளர்கள், அதாவது அணித்தலைவர் ஜேசன் ஹோல்டர் உட்பட 4 வேகப்பந்து வீச்சாளர்களோடு ரக்கீம் கான்வோல் என்ற அவர்களது குட்டி ராட்சதனை சுழல் பந்து வீச்சாளராக கொண்டு வருவார்கள் என்று நம்பப்படுகிறது. இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் ஒரு அறிமுகம் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகின்ற அதே வேளையில் காரணம், ஜோ ரூட்டுக்கு பதிலாக சில வேளைகளில் அது பழைய துடுப்பாட்ட வீரர் ஜாக் க்ரோலியை மீண்டும் அணிக்குள்ளே கொண்டு வருகின்ற நடவடிக்கையாகவும் இருக்கலாம்.
அதுபோல ஒரு சுழல் பந்து வீச்சாளரோடும் அவர்களது வழமையான 4 வேக பந்து வீச்சாளர்களும் பென் ஸ்டோக்ஸ் உட்பட 4 வேக பந்து வீச்சாளர்களோடும் களமிறங்குவார்கள். தந்தையார் போட்டி தேர்ப்பாளராக இருக்க ஸ்டூவர்ட் ப்ரோட் இன்றைய தினம் விளையாடுவாரா, இல்லாவிட்டால் அவருக்கு பதிலாக மார்க்வுட் விளையாடுவாரா என்பது கருதப்படுகிறது. முன்னாள் மேற்கிந்திய தீவின் 19 வயதுக்குட்பட்ட அணியின் வீரர் ஜாஃப்ரா ஆர்ச்சர் இன்றைய தினம் அவர்களது அணிக்கு எதிராக விளையாட போகின்ற டெஸ்ட் போட்டியில் என்பதும் சுவாரஸ்யமானது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதேவேளை அடுத்த தொடர்கள் இப்பொழுது ஆரம்பிப்பதற்கான நடைமுறைகள் நேற்றைய நாளில் மேற்கிந்திய தீவுகளால் கொண்டு வரப்பட்டன. கரிபியன் பிரீமியர் லீக்குக்கான வீரர்களின் ஏலம் நேற்றைய நாளில் எடுக்கப்பட்டது என்பது முக்கியமானது. நேற்றைய நாளில் பகல் போட்டிலிருந்து நேரடியாக இது காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஏற்கனவே கிறிஸ் கெயில் இதிலிருந்து விலகி இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஜமைக்கா தலவாஸ் அணியில் ஏற்கனவே அண்ட்ரே ரசல், ரோமான் பவல், கிளென் பிலிப்ஸ், சாட்விக் வால்டன், ஒஷியன் தாமஸ் ஆகியோர் தக்க வைக்கப்பட புதிதாக டப்ரே ஷம்சியை அவர்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. சந்தீப் லாமிச்சேனே, கார்லோஸ் பிராத்வைட் ஆகியோரும் உள்வாங்கப்படுகின்றார்கள். வீராசாமி பெரும்பாலும் இந்த அணியில் உள்ளடக்கப்படுகின்றார். சென்ட் லூசியா ஜூக்ஸை பொறுத்தவரையில் ஏற்கனவே டரன் சாமி, கொலின் இங்கிரம், ஆண்ட்ரே ஃபிளச்சர், கேசரிக் வில்லியம்ஸ், ஆபிட் மெக்காய், ரக்கீம் கான்வால், கெவம் ஹாட்ஜ் ஆகியோர் இருக்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட ரீலி ரோசு, அன்ரிச் நோச்சே, நூர் அகமது, கிர்மானியா மெலிஸ் ஆகியோர் தவிர நேற்றைய தினம் பிரபலமான வீரராக முகமது நபி உள்வாங்கப்பட்டிருந்தார். ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸ் ஏற்கனவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸோடு சேர்ந்து இயங்குகின்ற இந்த அணியில் டுவைன் பிராவோ, கீரோன் பொலார்ட், சுனில் நரேன், கொலின் மாண்டோ, டரன் பிராவோ, லெண்டல் சிமோன்ஸ் ஆகியோர் அணியிலே இருக்கின்றார்கள். புதிதாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட வீரர்களாக ஃபவாட் அகமது, டிம் சைஃபர்ட் ஆகியோர் இருக்க நேற்றைய தினம் சிக்கந்தர் ராசாவை அவர்கள் வாங்கியிருக்கின்றார்கள். அதுபோல 48 வயதை இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ராஜஸ்தான் ராயல்ஸின் சுழல் பந்து வீச்சாளர் பிரவீன் தம்பியை நேற்றைய தினம் அவர்கள் ஏலத்திலே எடுத்திருக்கின்றார்கள். சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸை பொறுத்தவரையில் இவின் லூயிஸ், ஃபேபியன் அலன், ஷெல்டன் காட்ரல், எம்ரிட் அல்சாரி, ஜோசப், டொமினிக் டிரேக்ஸ் ஆகியோரை அவர்கள் தக்க வைத்திருக்கின்றார்கள். இதை வேளையில் கிறிஸ்லின், ரசி வாண்டே டாசன், சோஹால் தன்வீர் சோதி ஆகியோரை ஒப்பந்தம் செய்து எடுத்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஏலம் மூலமாக இங்கிலாந்தில் வைத்து மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான பயிற்சி போட்டியில் கலக்கிய ஜோஷுவா டா சில்வாவை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல பென் டங்கம் அணிக்குள்ளே வந்திருக்கிறார். தினேஷ் ராம்தினை ஒப்பந்தம் மூலமாக எடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு கரிபியன் பிரீமியர் லீக் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் இந்த போட்டிகள் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. கால்பந்து போட்டிகளில் நேற்றைய தினம் இங்கிலீஷ் பிரீமியர் லீகில் 3 போட்டிகள் இடம்பெற்றன. கிறிஸ்டல் பேலஸ் அணியை செல்சி அணி 3-2 என்ற விறுவிறுப்பான போட்டிகளில் தோல்வியடைய செய்தது. வாட்ஃபோர்ட் நோவிச் சிட்டி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வாட்ஃபோர்ட் அணி 2-1 என்று வெற்றி ஈட்டிக் கொண்டது. ஆர்சனல் லைஸ்டர் சிட்டி அணியை 1-1 என்று சமநிலைப்படுத்தி இருக்கின்றது. இந்த நாளிலும் சில விறுவிறுப்பான போட்டிகள் இங்கிலீஷ் பிரீமியர் லீகில் இடம்பெறப் போகின்றன என்பது சுவாரஸ்யமானது. மான்செஸ்டர் சிட்டி நியூகாசில் யுனைடெடை சந்திக்கும். ஷெஃபீல்ட் யுனைடெட் வூல்வர்ஹாம்ப்டன் அணியை சந்திக்க போகிறது. வெஸ்ட் ஹாம் யுனைடெட் பெர்ன்லி அணியை சந்திக்கின்றது. வேளையில் அதிகாலை வேளையில் பிரைட்டன் அணியை லிவர்பூல் எதிர்கொள்ள போகிறது. இப்பொழுது இங்கிலீஷ் பிரீமியர் லீகின் சாதனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற லிவர்பூல் இந்த போட்டியிலும் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு இது 92வது புள்ளியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை வழங்கும். 100 புள்ளிகள் இதுவரைக்கும் சாதனை இலக்கு மான்செஸ்டர் சிட்டியினால் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் 23 புள்ளிகள் இந்த 2 கழகங்களுக்கும் இடையிலான வித்தியாசமாக இருக்கின்றது. மேலதிக விவரங்கள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கின்ற சூரியனின் வெற்றி நடைபோடு விளையாட்டுச் செய்திகளில் இரவு நீங்கள் கேட்கலாம்.